ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபார்ம்டியில் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிப்போம், ஃபர்ஸ்ட் இயர் டு 5th இயர் வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் ஃபார்ம்டியில் இருக்குது, அந்த சப்ஜெக்ட்ஸில் நம்ம என்ன படிப்போம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஃபார்ம்டியும் எம்பிபிஎஸும் சிமிலர் கிடையாது. அது எதனால் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் இயரில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிப்போம் அப்படின்னா ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி, pharmaceutical organic chemistry, pharmaceutical inorganic chemistry, medicinal biochemistry, remedial maths or biology. Anatomy and physiology நம்ம என்ன படிப்போம்னா நம்ம ஹியூமன் பாடியை பற்றி, நம்ம ஹோல் ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிஸ்டத்தை பற்றி, அந்த சிஸ்டத்தோட ஆர்கன்ஸை பற்றி, அந்த ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி, அப்படி நம்ம டோட்டலாக நம்ம ஹியூமன் பாடியை பற்றி படிக்கிறது தான் வந்து ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜியில் வரும். நெக்ஸ்ட் பயோகெமிஸ்ட்ரியில் நம்ம என்ன படிப்போம்னா நம்ம உடம்புக்குள்ளாடி நடக்கக்கூடிய பயாலஜிக்கல் மெட்டபாலிசம், அதாவது நம்ம உடம்புல வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எப்படி நமக்கு கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன், ஃபேட்டு, மினரல்ஸ் இப்படி கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புல கிடைக்குதோ அந்த மெட்டபாலிசமை பற்றி, அதோடைய என்சைம்ஸை பற்றி, அந்த மாதிரி அந்த மெட்டபாலிசம் என்சைமிக்கு இதை பற்றி படிக்கிறது தான் வந்து நம்ம பயோகெமிஸ்ட்ரியில் படிப்போம். ஃபார்மசூட்டிக்ஸில் நம்ம என்ன படிப்போம்னா நம்ம ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸ் பற்றி, க்ரீம், லோஷன்ஸ், ஆயில்மெண்ட், சிரப்பு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எப்படி ஃபார்முலேட் பண்ணுறது, அது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வித்தியாசம், இந்த மாதிரி அந்த ஃபார்முலேஷன்ஸை பற்றி படிக்கிறது தான் வந்து ஃபார்மசூட்டிக்ஸ். அடுத்த சப்ஜெக்ட் வந்து இனார்கானிக் கெமிஸ்ட்ரி. நம்ம என்ன படிப்போம்னா நம்ம ட்ரக்ஸ் வந்து நிறைய ட்ரக்ஸ் வந்து இனார்கானிக் காம்பவுண்ட்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அன்டாசிட், அசிடிஃபையர், டென்டல் ப்ராடக்ட்ஸ், கேட்ரட்டிக்ஸ், இந்த மாதிரி இதெல்லாமே வந்து இனார்கானிக் காம்பவுண்ட்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. அப்போ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம இனார்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிப்போம். இனார்கானிக் காம்பவுண்ட்ஸ் எது, அது வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபார்மசூட்டிக்கல் இனார்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிப்போம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம என்ன படிப்போம்னா செகண்ட் அண்ட் தேர்ட் இயரில் நமக்கு மெடிசன் கெமிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ நம்மளோட மெடிசன் எல்லாமே வந்து கெமிக்கல் தான், அது ஃபுல்லாமே கெமிக்கல்ஸ் தான். அந்த கெமிக்கல்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ், அதோட அந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்காக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் படிப்போம். பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, அந்த அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், அப்புறம் ஒவ்வொன்றோட ரியாக்ஷன்ஸ், இந்த மாதிரிப்பட்ட ஃபுல் கெமிஸ்ட்ரி ஃபுல் ஒரு பேசிக்ஸ் மாதிரி நம்ம 12th +1 +2 எல்லாம் படித்த அந்த பேசிக்ஸை வச்சு நமக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். அதுதான் வந்து ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம படிப்போம். இந்த ரெமிடியல் மேக்ஸ், ரெமிடியல் பயாலஜிங்கிறது ஒரு அடிஷ்னல் சப்ஜெக்ட் மாதிரி தான். இப்போ நம்ம 12th வந்து மேக்ஸ் பயாலஜி படிக்கல, சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தோம்னா இங்கே நம்ம ரெமிடியல் மேக்ஸ் படிப்போம். +2 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தோம்னா நம்ம இங்கே வந்து ரெமிடியல் பயாலஜி படிப்போம். செகண்ட் இயரில் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிப்போம் அப்படின்னா பேத்தோபிசியாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜி, ஃபார்மகாக்னசி அண்ட் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி 1, அப்புறம் ஃபார்மகோதெரபியூட்டிக்ஸ் 1, கம்யூனிட்டி ஃபார்மசி, இப்படி டோட்டலாக நம்ம 6 சப்ஜெக்ட்ஸ் வந்து செகண்ட் இயரில் படிப்போம். இதில் வந்து பேத்தோபிசியாலஜியில் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா பேத்தோபிசியாலஜியில் ஃபுல்லாகவே வந்து டிசீஸ் பற்றி படிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு சிஸ்டத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு டிசீஸ் பற்றி, எல்லா டிசீஸை பற்றி, அந்த டிசீஸ்னா என்னது, அந்த டிசீஸ்க்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், அது எப்படி, அதோட பேத்தோபிசியாலஜி என்னது, அதோடைய டயக்னோசிஸ் என்னது, இந்த மாதிரி எல்லா டிசீஸை பற்றி படிக்கிறது தான் வந்து நம்ம பேத்தோபிசியாலஜியில் படிப்போம். அப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜியில் நம்ம என்ன படிப்போம்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பற்றி படிப்போம். பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, அப்புறம் நம்ம ஸ்டெயினிங் டெக்னிக்ஸ், அப்புறம் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்ஸ், இந்த மாதிரி ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசத்தை பற்றி படிக்கிறது தான் வந்து நம்ம ஃபார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜி. அப்புறம் ஃபார்மகாக்னசி அண்ட் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி. ஃபார்மகாக்னசியில் நம்ம என்ன படிப்போம்னா நமக்கு தெரியும் நிறைய எல்லா ட்ரக்ஸுமே வந்து முதல்ல பிளான்ட் சோர்ஸ்லேருந்து தான் நம்ம டெரைவ் பண்ணி எடுத்துருக்கோம். அப்போ அந்த பிளான்லேருந்து ஒரு இதை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும், என்னென்ன எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ஸ் இருக்குது, என்னென்ன மெடிசனல் பிளான்ஸ் இருக்குது, பிளான்லேருந்து கிடைக்கக்கூடிய மெடிசனல் பிளான்ஸ், அதோடைய கெமிஸ்ட்ரி, அதை பற்றி நம்ம படிக்கிறது தான் வந்து ஃபார்மகாக்னசியில் வரும். அப்புறம் ஃபார்மகாலஜி. நமக்கு ஃபார்மசி ஃபீல்டுலேயே நம்ம பேக்போன் ஆஃப் தி ஃபார்மசி அப்படிங்கிறது ஃபார்மகாலஜி தான். ஃபார்மகாலஜியில் நம்ம என்ன படிப்போம்னா மெடிசின்ஸ். ஃபார்மகாலஜி இஸ் ஃபுல் ஆஃப் மெடிசின்ஸ், ட்ரக்ஸ், அதாவது நமக்கு என்னென்ன மெடிசின்ஸ் இருக்குது, என்னென்ன டிசீஸுக்கு என்னென்ன மெடிசின்ஸ் கொடுப்போம், அந்த மெடிசின்ஸோட கிளாசிஃபிகேஷன்ஸ், அந்த மெடிசின்ஸோட சைடு எஃபெக்ட்டு, மெக்கானிசம், அதோடைய கைனடிக்ஸ், இந்த மாதிரி மெடிசின்ஸை பற்றின ஃபுல் விஷயங்களை நமக்கு படிக்கிறது ஃபார்மகாலஜி. ஃபார்மகாலஜி ஒன் ஆஃப் தி மெயின் சப்ஜெக்ட் இன் ஃபார்மசி ஃபீல்ட். தென் ஃபார்மகோதெரபியூட்டிக்ஸ். ஃபார்மகாலஜியை நம்ம வந்து ஃபார்மகாலஜிங்கிறது அந்த ட்ரக்கை பற்றி படிக்கிறது, அந்த ட்ரக்கை நம்ம டிசீஸ் கூட எப்படி அப்ளை பண்ணணும்னு படிக்கிறது தான் வந்து ஃபார்மகோதெரபியூட்டிக்ஸ் அப்படின்னு வரும்.
தென் கம்யூனிட்டி ஃபார்மசி அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து நார்மலாக கம்யூனிட்டி ஃபார்மசி ரன் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு ஃபார்மசி எப்படி ரன் பண்ணணும், அதுக்கான என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்கு, என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, பிரிஸ்கிரிப்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கம்யூனிட்டி ஃபார்மசியில். தேர்ட் இயர்ல நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிப்போம் அப்படின்னா ஃபார்மகாலஜி 2, ஃபார்மசூட்டிக்கல் அனலைசிஸ், pharmacotherapeutics 2, pharmaceutical jurisprudence, medicinal chemistry, pharmaceutical formulations. இதில் pharmacology 2ல அதுதான் நம்ம வந்து pharmacology 1ல வந்து பாதி சிஸ்டம்ஸ் படிப்போம், மீதி இருக்கிற சிஸ்டம்ஸை வந்து நம்ம pharmacology 2ல படிப்போம். pharmacotherapeutics 2 அதே மாதிரி தான். pharmaceutical jurisprudence நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா மெடிக்கல் ஃபார்மசி ஃபீல்ட்ல என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன லா இருக்கு, இந்த லா வந்து நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்ன பெனால்ட்டி நமக்கு இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே எல்லா விதம் ஃபார்மசி ஃபீல்ட்ல எல்லாம் மெடிக்கல் ஃபீல்ட்ல வரக்கூடிய லா அண்ட் ஆர்டர்ஸ் பத்தி படிக்கிறது தான் வந்து pharmaceutical jurisprudence நம்ம படிக்கிறது. அப்புறம் pharmaceutical அனாலிசிஸ்ல நம்ம என்ன படிப்போம்னா நம்ம ஒரு ட்ரக்கை வந்து டெஸ்ட் பண்றோம், ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன டைட்ரேஷன் மெத்தட்ஸ் இருக்கு, என்னென்ன ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கல் மெத்தட், என்னென்ன குரோமட்டோகிராஃபிக்கல் மெத்தட்ஸ், இதெல்லாமே வந்து ஒரு விதமான டெஸ்ட் குவாலிட்டி டெஸ்ட் பண்றது, இல்லைன்னா ஒரு காம்பவுண்ட் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குங்கிறத டெஸ்ட் பண்றது, ஒரு காம்பவுண்ட் அனலைஸ் பண்றதை பத்தி படிக்கிறதா வந்து அனாலிசிஸ்ல வரும். மெடிசனல் கெமிஸ்ட்ரியில் நம்ம என்ன படிப்போம்னா இந்த ஒவ்வொரு மெடிசின்ஸோட கெமிஸ்ட்ரி, அந்த ட்ரக்கோட ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த ட்ரக்கோட வந்து எப்படி சிந்தசிஸ் பண்ணுவோம், அதோடைய ஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி அந்த ட்ரக்கோட கெமிஸ்ட்ரியை படிக்கிறதா மெடிசனல் கெமிஸ்ட்ரி. ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷன்ல நம்ம என்ன படிப்போம்னா டேப்லெட், கேப்சியூல், இன்ஜெக்ஷன்ஸ், அப்டாமிக் ப்ரிப்பரேஷன்ஸ், இதை பத்தினா இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், இதோட குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் என்னென்ன, இதெல்லாம் பற்றி படிக்கிறதா வந்து ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸ். ஃபோர்த்தில் நம்ம என்ன படிப்போம்னா pharmacotherapeutics 3, ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி, கிளினிக்கல் ஃபார்மசி, பயோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தடாலஜி, பயோஃபார்மசூட்டிக்ஸ் அண்ட் ஃபார்மகோகைனெட்டிக்ஸ், கிளினிக்கல் டாக்ஸிகாலஜி, இப்படி நம்ம 6 சப்ஜெக்ட்ஸ் படிப்போம். ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியில் என்ன படிக்கணும், ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியை எப்படி ரன் பண்ணணும், அந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியில் என்னென்ன ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்டோட ரோல் என்ன, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஃபார்மசியை பற்றி படிக்கிறது தான் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி. கிளினிக்கல் ஃபார்மசி அப்படிங்கிறது ஃபுல்லாகவே ஒரு வார்டில் ஒரு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் என்ன பண்ணணும், பேஷண்ட் கேருக்கு என்ன பண்ணணும், அதாவது ஒரு ஃபார்மசிஸ்ட் பேஷண்ட்டு கூட இன்ட்ராக்ட் ஆகி இல்லைன்னா பேஷண்ட் கேரில் இன்வால்வ் ஆகுறது, அதை பற்றி படிக்கிறதுக்கும் வார்டர் பார்ட்டிசிபேஷன்ஸு, ஏடிஆர் மானிட்டரிங், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம கிளினிக்கல் ஃபார்மசியில் படிப்போம். பயோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தடாலஜியில் என்ன படிப்போம்னா அது ஃபுல்லாகவே வந்து ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கும். இப்போ ரிசர்ச் நம்ம இப்போ கண்டக்ட் பண்ணுறது எப்படி, இந்த ரிசர்ச்சுக்கு என்னென்ன ஃபார்மேட் இருக்கணும், இந்த மாதிரி ரிசர்ச் ஓரியன்டாக படிக்கிறது தான் வந்து பயோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் மெத்தடாலஜி. அப்புறம் பயோஃபார்மசூட்டிக்ஸ் அண்ட் ஃபார்மகோகைனெட்டிக்ஸ், இதில் நம்ம என்ன படிப்போம்னா ஒரு ட்ரக் ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எக்ஸ்கிரீஷன்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் வரும், அதை நம்ம எப்படி வந்து மானிட்டர் பண்ணணும், எப்படி எஸ்டிமேட் பண்ணணும், இதை பற்றின வரதான் பயோஃபார்மசூட்டிக்ஸ் அண்ட் ஃபார்மகோகைனெட்டிக்ஸ். கிளினிக்கல் டாக்ஸிகாலஜியில் என்ன படிப்போம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பாய்சன்ஸை பற்றி படிப்போம், ஒவ்வொரு பாய்சன்ஸ், ஒவ்வொரு டாக்ஸின்ஸுக்கு நம்ம என்ன விதமான மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும், என்ன விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அது என்ன விதமான ஆன்டிடோட்ஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் கிளினிக்கல் டாக்ஸிகாலஜி. 5th இயரில் நம்ம என்ன படிப்போம்னா கிளினிக்கல் ரிசர்ச், ஃபார்மகோ எபிடமாலஜி அண்ட் ஃபார்மகோ எக்கனாமிக்ஸ், கிளினிக்கல் ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் அண்ட் ஃபார்மகோதெரபியூட்டிக் ட்ரக் மானிட்டரிங், 3 சப்ஜெக்ட்ஸ் தான். இப்போ நம்ம இதில் கிளினிக்கல் ரிசர்ச் என்ன படிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எப்படி ரன் பண்ணலாம், கிளினிக்கல் ரிசர்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கிளினிக்கல் ரிசர்ச்சை படிப்போம். ஃபார்மகோ எபிடமாலஜி அண்ட் ஃபார்மகோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு சர்வே மாதிரி என்ன சப்ஜெக்ட், ஒரு புதுசாக ஒரு டிசீஸ் எக்ஸ்போஷர் ஆகும்போது அதை பற்றின எக்ஸ்போஷர் எப்படி இருக்கு, ப்ரிவலன்ஸ் எப்படி இருக்கு, ரிஸ்க் ரேட் எப்படி இருக்கு, இந்த மாதிரி படிக்கிறது எபிடமாலஜியில் படிப்போம். எக்கனாமிக்ஸ்ல வந்து ஒரு மெடிசின் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணும்போது அதுக்கு இன்கம் எப்படி, செலவு எப்படி இருக்கும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எக்கனாமிக்ஸ்ல படிப்போம். கிளினிக்கல் ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் அண்ட் ஃபார்மகோதெரபியூட்டிக் ட்ரக் மானிட்டரிங் நம்ம 4th இயர்ல படிச்ச பயோஃபார்மசூட்டிக்ஸோட ஒரு எக்ஸ்ட்ரீம் தான். நம்ம ஒரு பேஷண்ட் மானிட்டர் பண்றதோ இல்லைன்னா ஒரு கிட்னி இம்பர்ட் பேஷண்ட்டுக்குனா எப்படி டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஹெப்பாட்டிக்னா எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ட்ரக்கோட கைனெட்டிக்ஸை இன்னும் டெப்த்தாக படிக்கிறது தான் வந்து. அப்புறம் 5th இயர்ல கிளர்க்ஷிப் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும். அப்புறம் 6th இயர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்ன்ஷிப் தான். இதுல ஃபார்மடி போஸ்ட் கிராஜுவேட் வந்து டைரக்டா 4th இயர்ல ஜாயின் பண்ணுவாங்க. அந்த 6 சப்ஜெக்ட்ஸ் கூட பிளஸ் அவங்க இன்னொரு சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க. அது ஃபார்மகோதெரபியூட்டிக்ஸ் 1 and 2 சேர்த்து அவங்க ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா படிப்பாங்க. எதனாலன்னா அவங்க டைரக்ட் 4th இயர் வரதுனால 2nd இயர் 3rd இயர்ல இருக்க அந்த சப்ஜெக்ட்ஸ் அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். மற்றபடி சேம் சிலபஸ், சேம் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இப்போ எம்பிபிஎஸ்க்கும் ஃபார்மடிக்கும் ஏன் வித்தியாசம் இருக்குன்னு நான் சொன்னேன்னா இப்போ நம்ம பார்த்தோம் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து
மெடிசின் ஓரியன்டா ஒரு ட்ரக் ஒரு டிஸ்கவர் பண்றதுல இருந்து அது நம்ம ரிசர்ச் பண்றது, அது ஃபார்முலேட் பண்றது, இல்லைன்னா அந்த ட்ரக்கோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அதை பத்தின இந்த ஃபுல்லாவே நம்ம வந்து மெடிசினை மட்டும்தான் வந்து ஃபுல்லா கவர் பண்றோம். மற்றபடி பேசிக்ஸ் கற்றுக்கிறோம். அனாட்டமி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மற்றபடி மெடிசின்ஸ் ஓரியன்டா தான் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இருக்கு. ஆனா எம்பிபிஎஸ்ல எப்படி இருக்கும்னா அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பேத்தாலஜி, ஃபார்மகாலஜி, மைக்ரோபயாலஜி இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து காமன் சப்ஜெக்ட்ஸ். ஆனா அவங்க வந்து அனாட்டமி, பிசியாலஜி எல்லாமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி பேசிக்ஸா இருக்காது, அவங்க இன்னும் டெப்தா படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் இயர்ல இருந்து அவங்க பிரிகாண்டி வந்து சோஷியல் மெடிசன், ஃபாரன்சிக் மெடிசன் அண்ட் டாக்ஸிகாலஜி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா ஜெனரல் மெடிசன், சர்ஜரி, கைனகாலஜி, பீடியாட்ரிக்ஸ், அப்தல்மாலஜி, இஎன்டி, ஆர்த்தோபீடிக்ஸ், சைக்காட்ரி, ஸோ இதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையுமே அவங்க வந்து இன்டெப்தா கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட், எல்லா டிசீஸ் பத்தியும், எல்லா மேனேஜ்மெண்ட் பத்தியும் இன்னும் டீட்டெயில்டா அவங்க கத்துக்கிறாங்க. அவங்களோட சிலபஸும் அப்படிதான் ஃப்ரேம் பண்ணியிருக்கு. ஸோ ஃபார்ம்டி வந்து ஃபுல்லாவே மெடிசினான சிலபஸ் தான் இருக்கு. அங்கே அவங்க எம்பிபிஎஸ் ஃபுல்லாவே வந்து டிசீஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அவங்க இன்டெப்தா படிக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்றேன் ஃபார்ம்டியும் எம்பிபிஎஸும் சேம் கிடையாது, ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்டான கோர்சஸ் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபார்ம்டி பத்தின இல்லைன்னா ஃபார்மசி ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். இல்லைன்னா ஏதாவது ரிலேட்டட் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அது கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.